ஹாய்ங்க, இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஒரு சின்ன விஷயங்க, யாரும் இந்த ரெசல்யூஷனை எடுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணலாம் வரல. ஏன்னா வருஷம் நிறைய வருஷம் பல முறை பல ரெசல்யூஷன்ஸ்லாம் நான் எடுத்து நான் ஃபெயில் ஆகியிருக்கேன். என்னால் எதுவுமே செய்ய முடிஞ்சதில்லை. அப்புறம் தான் புரிஞ்சுது எவ்ரிதிங் நம்ம மைண்டில் தான் இருக்குது. எந்த கண்ட்ரோலாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு டிசிஷனாக இருக்கட்டும், என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. டயட் இருங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்கள், அதெல்லாம் செட்டே ஆகாது, அது தெரியுது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச என்னோடய அனுபவத்தில், ஏன்னா எப்படியும் உழைக்கிறோம், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணுன்றதெல்லாம் யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டியதே இல்லை. ஒன்று அவங்களுக்கே ஒரு பேஷன் இருக்கும், இல்லை அவங்களுக்கே ஒரு ப்ரெஷர் இருக்கும், இல்லை அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். அதனால் வேலைக்கெலாம் தானாக எழுந்து ஓட தான் போகிறீங்க. ஸோ இந்த ஒரு ரொம்ப ஸ்பீடான இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம யாருமே உடம்பை பெருசாக கவனிக்கிறதே இல்லை. அதோட அப்படியே கவனித்தாலும் 3 வேளை சாப்பிட்றது தான் ஒரு ஒரு பெரிய கடமையை செஞ்சிடறோம் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஸோ நான் ரொம்ப நாளாக ஆக்சுவலி 2024 எனக்கு ரொம்ப நல்லா போச்சு. எப்படின்னா, என்னோடய ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கு கடைசி 5 வருஷம் ரொம்ப ப்ரொஃபஷன்னு நான் ரொம்ப இழந்துட்டேன். ஸோ என்னோடய ரியலைசேஷன் இயர் அப்படின்னா அந்த 2024 தான். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். என்ன இன்வெஸ்ட்மெண்ட்னா, எனக்கு, என்னோடய உடம்புக்கு, என் ஹெல்த்துக்கு, என் மைண்டுக்கு, என் பீஸ்க்கு, இதுக்கெல்லாம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணேன். ஸோ எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, போன வருஷம் தான் நான் எனக்காக வாழ்ந்திருக்கேன். எனக்குன்னு என்ன பண்ணணும், செல்ஃப் கேர், செல்ஃப் லவ்னால் என்னன்னே எனக்கு இவ்வளோ வருஷத்தில் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கெலாம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் சொல்லணுன்றதை விட, இதை பெட்டர் லேட் தேன் நெவராக இருந்தாலுமே ரொம்ப லேட் ஆகக்கூடாது, நெவராக ஆகிடக்கூடாது. எல்லோரும் எவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியுமோ பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். ஸோ நான் பர்சனல் ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஏன்னா ஃபேட் லாஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதை சாப்பிடாமல் இருந்தோ, இல்லை ஏதாவது ஒரு டயட் ஃபாலோ பண்ணியோ, இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது முறையில் எல்லோரும் வெயிட்டை கம்மி பண்ணிடுவீங்க. ஆனால் மசில் கெயின், மசில் பவர், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தான் பாடி கண்ட்ரோலாக இருக்கும், பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ என்னோடய கான்செப்ட் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் நிறைய இதில் சொல்லியிருப்பேன். டயட்டே நம்மளது கிடையாது. என்னோடய அன்றாட வாழ்க்கை, என்னோடய வாழ்க்கை நடைமுறை பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்க போகுது. நான் திடீர்னு டயட் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. 4 நாள் அது பிரேக் ஆயிரும். ஸோ நான் இப்படி தான் சாப்பிடுவேன். டெய்லி சோறு கண்டிப்பாக சாப்பிடுவேன். அதுவும் நான் ப்ராப்பர் ஆத்தென்டிக் சவுத் இண்டியன் ஃபுட்டை ரொம்ப விரும்புவேன். ஸோ இட்லி, தோசை, தக்காளி சட்னி, காரக்குழம்பு, கறி குழம்புலாம் இல்லாமல், சாம்பார்லாம் இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது. அதனால் இதுதான் என்னோடய ஃபுட் ஸ்டைல். ஆனால் ஹெல்த்தியான ஃபுட் ஸ்டைல். நான் கீரை எடுத்துப்பேன், முட்டை எடுத்துப்பேன், சரிங்களா. அப்புறம் இந்த ரொம்ப வாய்வு, சூடு இதெல்லாம் ரொம்ப எடுத்துக்க மாட்டேன். சிக்கன் நிறைய எடுத்துப்பேன். ஹெல்த்தியாக நிறைய எல்லா வெஜிடபிள்ஸும் சாப்பிடுவேன். ஃப்ரூட்ஸ் இப்போ தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ஒரு மாதமாக நான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி சக்ஸஸ் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் மந்த்துக்கும் நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டு தான், இது ரெசல்யூஷனாக சொல்லவே இல்லை. ரெசல்யூஷன் யாரும் எடுக்காதீங்க, ஓகேங்களா. இது உங்களோட அன்றாட ஒரு வாழ்க்கையாக மாற்றிக்கோங்க. எப்படி பல் வளர்க்கணும், சாப்பிட்றோம், தூங்குகிறோமோ, இனிமேல் ட்ரைனிங் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், நடக்கணும், ஏதாவது ஒரு ஸ்போர்ட் விளையாடணும் அப்படின்றத ப்ளீஸ் இம்ப்ளிமெண்ட் இன் யுவர் லைஃப். அதுதான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். நான் பண்ணுறேன், என் லைஃப் நல்லாயிருக்கு, என் பாடி நல்லாயிருக்கு, என் ஹெல்த் நல்லாயிருக்கு. ஸோ என் மைண்டு ஃப்ரீயாக இருக்குது. ஸோ அதை நான் எல்லாருக்கும், என் சுற்றி இருக்கிறவங்க, எனக்கு தெரிஞ்சவங்கலாம் இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். Thank you so much.